Magical stories. பண்டைய காலத்தில் பாரத நாட்டில் உள்ள உஜ்ஜயினி நகரம் உலகின் மகுடம் போல பிரகாசித்தது. அந்த நகரத்தை நீதிமானான போஜராஜன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் அவனது அரசவையில் மக்கள் கூட்டம் கூடியிருந்தது. அவர்கள் இதயங்களில் கவலை குடிக்கொண்டிருந்தது. கவலையின் காரணத்தை புரிந்து கொண்ட பிரதம மந்திரி மன்னரிடம் கூறினார், அரசே, பக்கத்தில் உள்ள காட்டு பகுதியில் இருந்து கொடிய மிருகங்கள் அடிக்கடி நாட்டினுள் வந்து மக்களை துன்புறுத்துவதோடு அவர்களுக்கு சொந்தமான ஆடு, மாடு, கோழி முதலான பிராணிகளை கொன்று தூக்கிச் செல்கின்றன. கவலைப்படாதீர்கள், நானே என்னுடைய படைகளுடன் காட்டினுள் சென்று அந்த கொடிய மிருகங்களை வேட்டையாடுகிறேன். தளபதி, படைகளை தயார் செய்யுங்கள். நாளை காலை நாம் செல்கிறோம். போஜராஜன் அவனது படைகளை அணிவகுத்து மந்திரி மற்றும் சேனாதிபதிகளுடன் வேட்டையாடச் சென்றார். அவர்கள் காட்டை அடைந்து கொடிய விலங்குகளை வேட்டையாடினர். சூரியன் உச்சிக்கு வரும் சமயம் வந்தது. வெயிலில் படைகளும் களைத்துவிட்டனர். போஜராஜன் வேட்டையை நிறுத்திவிட்டு களைப்பார விரும்பினான். மாமன்னனும் அவனுடைய படைகளும் அருகில் தாகத்துக்கு தண்ணீரும் சோர்வு நீங்க நிழலும் கிடைக்குமா என்று 4 திசைகளிலும் சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது நன்கு விளைந்திருந்த வாழை தோட்டம் ஒன்றை அடைந்தார்கள். அந்த வாழை தோட்டம் சரவணப்பட்டன் என்பவனுக்கு சொந்தமானது. வாழைப்பழங்களை பறவைகள் கொத்தி சாப்பிடாமல் இருக்க காவலுக்கு அவன் வாழை தோட்டத்தின் நடுவில் பரன் ஒன்றை கட்டி அதன் மீது ஏறி அமர்ந்திருப்பான். பறவைகள் கூட்டமாக வந்து பழத்தில் உட்காரும்போது கற்களை எறிந்து அவற்றை விரட்டுவான். அன்றைய தினம் சரவணப்பட்டன் பரன் மீது அமர்ந்திருந்தான். வேட்டையில் உடல் களைத்து வரும் மன்னரையும் படைகளையும் வரவேற்றான். வரவேண்டும் வரவேண்டும் மகாராஜா, வரவேண்டும். வேட்டையினால் மிகவும் களைத்து போயிருக்கிறீர்கள். இதோ இந்த வாழைத் தோட்டம் என்னுடையதே. இதோ இனிமையான பழங்கள் கொத்து கொத்தாக தொங்குகின்றன. எல்லாம் தங்களுக்குத்தான். தாங்கள் தாராளமாக தங்கள் படைகளுடன் தோட்டத்தில் நுழைந்து பசி தீர சாப்பிடுங்கள். வாழை இலைகளை குதிரைகளுக்கு கொடுக்கலாம். ராஜாதிராஜன், இந்த சரவணப்பட்டன் விருந்தாளியாக வந்திருப்பது என் பாக்கியமே. தளபதி, வாழை தோட்டத்தில் இருப்பதை படைகளுக்கு கொடுத்து இளைப்பாரச் சொல்லுங்கள். மகாராஜன் தன் படைகளை அழைத்துக் கொண்டு வாழை தோட்டத்தினுள் நுழைந்தான். பசியால் வாடியிருந்த போர் வீரர்கள் பழங்களை பறித்து சாப்பிடத் தொடங்கினார்கள். சிறிது நேரத்திற்கு பின் பரன் மீதிருந்த சரவணப்பட்டன் பறவைகளை விரட்ட கீழ் இறங்கி வந்தான். அரசனுடன் வந்த போர் வீரர்கள் வாழைப்பழங்களை பறித்து சாப்பிடுவதையும் குதிரைகள் இலைகளை மேய்வதையும் கண்டதும் சரவணப்பட்டன் திடீரென்று அலறத் தொடங்கினான். மகாராஜனே, இது என்ன காரியம்? என் வாழை தோட்டம் மொத்தமாக போச்சே. பழங்கள் எல்லாம் வீணா போச்சு. என் ஒரு வருட வருமானம் மொத்தமாக போச்சு. சரவணப்பட்டனின் வார்த்தைகள் மன்னனின் மனதில் வேதனையை உண்டாக்கியது. அடுத்த வினாடியே போஜராஜன் படைகளை அழைத்துக் கொண்டு வெளியேறினார். இந்த நேரத்தில் சரவணப்பட்டன் மீண்டும் பரன்மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டார். அரசே, ஏன் செல்கிறீர்கள்? அதற்குள்ளாகவா உங்களது பசி தீர்ந்து விட்டது? வேட்டையாடியதால் ஏற்பட்ட களைப்பு இன்னும் போகவில்லை என்பது தங்கள் முகத்தில் தெரிகிறது. பசி தீர உணவருந்தி நிழலில் படுத்து இளைப்பாருங்கள். போஜராஜனுக்கு பெரும் வியப்பாக இருந்தது. பரன் மேல் இருக்கும்போது அவன் நம்முடைய நிலையை உணர்ந்து பசி தீர வாழைப்பழம் சாப்பிடுமாறு அழைக்கிறான். பரன் விட்டு கீழிறங்கி வந்ததும் அவன் உள்ளத்தில் தோன்றிய உயர்வான எண்ணம் மாறிவிட்டது. மீண்டும் பரன் மீது ஏறியதும் விருந்து சாப்பிட அழைக்கப்பட்ட நாம் திரும்பி செல்வதைக் கண்டு வருந்துகிறான். இது மிகவும் விசித்திரமாக உள்ளது. இந்த இடத்தின் மகிமை போன. போஜராஜன் அந்த வாழை தோட்டத்திற்கு பதிலாக அதிக பொற்காசுகள் கொடுத்தும் பரிசுகள் கொடுத்தும் அது தோட்டத்தை வாங்கினான்.
பரன் இருந்த இடத்தை தோண்ட போஜராஜன் ஆணையிட்டான். அங்க ஆட்கள் பரன் இருந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள். அந்த இடத்தில் 32 படிகளை கொண்ட நவரத்தின சிம்மாசனம் இருந்தது. அரசன் அளவில்லா ஆனந்தம் கொண்டான். நவரத்தின சிம்மாசனத்தை நகருக்கு கொண்டு செல்லுமாறு போஜராஜன் கட்டளையிட்டான். மன்னன் 32 படிகளை கொண்ட சிம்மாசனத்தில் ஏற முதல் படியில் கால் எடுத்து வைக்கும் போது நீ ஏற நினைக்கும் இந்த வினோத சிம்மாசனத்தை பாதுகாக்கும் முதல் படியில் இருக்கும் பதுமை நான். என் பெயர் வினோரஞ்சிதம். போஜ மகாராஜனே, வீரம், நல்குணம், தைரியம், உயர்குலப் பிறப்பு மற்றும் எங்கள் மகாராஜாவிற்குள்ள குணங்கள் உனக்கு இருப்பின் இந்த சிம்மாசனத்தில் நீ அமரலாம். போஜராஜன் பதுமைக்கு பதிலளித்தான். பதுமையே, நீ குறிப்பிடும் குணங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன. வேறு எது குறைந்து விட்டது? காலத்திற்கு ஏற்றவாறு நானும் கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து வருகிறேன். தன்னுடைய குணங்களையும் மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளையும் நல்ல குணம் வாய்ந்த ஒருவன் ஒருபோதும் சொல்ல மாட்டான். நாம் செய்கின்ற நற்செயல்களையும் நம்முடைய நற்பண்புகளையும் பிறர் நம்மை பற்றி மற்றவர்களிடம் புகழ்ந்து சொல்ல வேண்டுமே தவிர நாமே சொல்லக்கூடாது. நீ உண்மையை எடுத்துச் சொன்னாய். நான் செய்தது பற்றி நானே பெரிதாகச் சொன்னது சரியான செயல் அல்ல. சகலகலா வல்லவனாக 56 நாடுகளின் அரசர்களையும் பணிய வைத்து கப்பம் கட்டும்படி செய்து மகா அரசனாக பட்டி என்ற அறிவுமதிமிக்க மந்திரியின் துணையுடன் பூலோக தேவேந்திரனைப் போல அரசாண்டார் எங்கள் விக்ரமாதித்த மகாராஜன். அவரைப் போல வல்லவர்தான் இந்த விசேஷ சிம்மாசனத்தில் அமர வேண்டும். இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த சிம்மாசனத்திற்கு உரியவரான அந்த மகாராஜாவை பற்றி சொல்கிறேன் மன்னா. விக்ரமாதித்தன் கதையின் அடுத்த பகுதியை காண தவறாதீர்கள். மறக்காமல் மேஜிக்கல் ஸ்டோரீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.